அண்மைச் செய்தி விறுவிறுப்பாக தற்போது பீகாரில் வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. பீகார் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கிய நிலையில் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்து வருகிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பீகார் மாநில சட்டப்பேரவை முதற்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் 11 மணி நிலவரப்படி 27.65% வாக்குப்பதிவு நடைபெற்றிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், விவரம் என பதிவு பண்ணுங்க. பீகார் மாநிலத்துல 121 சட்டமன்ற தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு என்பது காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 11 மணி நிலவரப்படி 27.65% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. காலை முதலே பல்வேறு இடங்கள்ல வாக்குச்சாவடி மையங்கள்ல மக்கள் நீண்ட வரிசையில காத்திருந்து வாக்களித்து வரக்கூடிய நிலையில 11 மணி நிலவரப்படி 27.65% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கிறது. இதுல அதிகபட்சமாக கர்கா சட்டமன்ற தொகுதியில 33.70% வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பிட்ட சில சட்டமன்ற தொகுதிகள் நட்சத்திர தொகுதிகளாக வரையறுக்கப்பட்டு அந்த தொகுதிகளில் எவ்வளவு சதவீத வாக்குகள் பதிவாகிறது அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. யார் என்றால் குறிப்பாக ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் தேஜஸ்வி யாதவ், அதே போல பீகார் மாநிலத்தில் தற்போது 2 துணை முதலமைச்சர்கள் பொறுப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவுல பங்கேற்றிருக்கிறார்கள், போட்டியிடுகிறார்கள். அவர்களுடைய தொகுதிகளில் எவ்வாறு வாக்கு சதவீத நிலவரங்கள் பதிவாகி இருக்கிறது என்ற விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையத்துடைய இணையதளத்திலிருந்து தேடப்படும் போது ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் தேஜஸ்வி யாதவ் போட்டியிடக்கூடிய ரகோப்பூர் சட்டமன்ற தொகுதிகளில் இன்று காலை 11 மணி நிலவரப்படி 28.79% வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும், பீகார் மாநிலத்தில் 2 துணை முதலமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய நிலையில தாராப்பூர் சட்டமன்ற தொகுதியில 29.67% வாக்குகள் பதிவாகி இருப்பதாகவும், மற்றொரு துணை முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய லக்கிசாராய் சட்டமன்ற தொகுதியில 28.92% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக ராஷ்டிரிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் தேஜஸ்வி யாதவ் பீகார் மாநிலத்துல மகா கத்பந்தன் வலுவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் விதிமுறை மீறல்கள் நடைபெறுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதற்கான காரணம் மிக குறைவான அளவுல வாக்கு சதவீதங்களை குறைத்து இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிடுகிறது என்ற விவரங்களை எல்லாம் அவர் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையிலே பீகார் மாநிலத்துல காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய வாக்குப்பதிவுல குறைந்தபட்சமாக பங்கிப்பூர் அப்படின்ற ஒரு பகுதியில வெறும் 13% வாக்குகள் மட்டுமே 4 மணி நேரத்துல பதிவாகி இருக்கிறது அப்படின்றதையும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டு இருக்கிறது. பீகார் மாநிலத்தை பொறுத்தவரையிலுமே தொடர்ச்சியாக 2020 ஒப்பிடும்போது 2025 நடப்பு சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதங்கள் அதிகரிப்பதற்கான சாதகமான சூழல் இருக்கிறது என்று இந்திய தேர்தல் ஆணையம் முன்பே கூறியிருக்கக்கூடிய நிலையில வாக்கு சதவீத நிலவரங்கள் அதிகமாக பதிவானாலும் கூட குறைந்த அளவிலே அது இந்திய தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார்கள் ராஷ்டிரிய ஜனதா தளம். இந்த நிலையிலே பீகார் மாநிலத்தில் காலை 11 மணி நிலவரப்படி 27.65% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.